ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஏஐ மாணவர் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் அழைக்கிறேன். நாம் இப்போ ஃபிசிக்ஸில் பயன்படுத்தக்கூடிய இம்பார்ட்டன்ட் சிம்பிள்ஸ் அதோடைய ப்ரொனவுன்சியேஷனை பற்றி ஒரு பதிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் எல்லாருக்கும் டவுட்ஸ் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதுக்காகவே இது பண்ணுறோம். இப்போ ஆல்ஃபா, அதுக்கான சிம்பிள் பார்த்துங்க. ஆல்ஃபா எப்படி இருக்குன்னு, அது எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்குலர் ஆக்சலரேஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன், அதுக்கெல்லாம் பயன்படுது. அடுத்து பீட்டா பயன்பாடு ஃப்ரிஞ்சு வித் ஃபேஸ் கான்ஸ்டன்ட், அதுக்கெல்லாம் அது பயன்படுது. அடுத்து காமா பாருங்க, ஒய் மாதிரி இன்வெர்ட் பண்ண எல்லோட சிம்பிள் மாதிரி ரெண்டு விதமான சிம்பிள்ஸ் இருக்கு காமாக்கு. உச்சரிப்பு பார்த்தீங்கன்னா பீட்டாக்கு பி தான் சிம்பிள், காமா உச்சரிப்பு காமான்னு சொல்றோம். பயன்பாடு ஹீட் கெப்பாசிட்டி ரேஷியோ ஃபோட்டான்ஸ், அதுக்கு பயன்படுது. அடுத்து டெல்டா, இந்த ட்ரையாங்கிள் மாதிரி சிம்பிள் இருக்கு பாருங்க, அது டெல்டா தான் சொல்லுவோம். சேஞ்ச் இன் ஏ வேரியபிள், டெல் டி டெல் வி அப்படின்னு சொல்லி சேஞ்ச் இருக்கும்போது டெல்டா பயன்படுத்துகிறோம். அடுத்து தீட்டா, உச்சரிப்பு தீட்டா தான், அது ஆங்கிள் டெம்பரேச்சர் அதுக்கெல்லாம் அது பயன்படுத்துது. அதே மாதிரி இன்னும் லாம்டா அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கு. லாம்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்வெர்டட் ஒய் மாதிரி இருக்கும். இந்த லாம்டா பார்த்தீங்கன்னா வேவ் லென்த்து, டிகே கான்ஸ்டன்ட், அதுக்கெல்லாம் பயன்படுது. அடுத்து மியூ, மியூ வந்து யூவோட யூ மாதிரி இருக்கு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், பெர்மியபிலிட்டி, மைக்ரோ, 10⁻⁻⁶, இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்தணும். அடுத்தது நியூ, மேலே இருக்கிறது மியூ, கீழே இருக்கிறது நியூ, அது வி மாதிரி சிம்பிள் இருக்கு. இது ஃப்ரீக்குவன்சிக்காக பயன்படுத்துறது. அடுத்து பை, பை எல்லாருக்கும் தெரியும், ஃபெமிலியரான சிம்பிள், மேத்தமேட்டிக்கல் கான்ஸ்டன்ட் 3.1416. அடுத்து ரோ, டென்சிட்டி ரெசிஸ்டிவிட்டி, அதுக்காக பயன்படுத்தக்கூடிய சிம்பிள். அடுத்து சிக்மா, சிக்மாங்கிறதுக்கு ஸ்டெஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிக்காக பயன்படுத்துறது. அடுத்து டி மாதிரி பாருங்க, உச்சரிப்பு பார்த்தீங்கன்னா டவ் அப்படின்னு சொல்கிறோம், அது டார்க்யூ டைம் கான்ஸ்டன்ட், அதுக்காக பயன்படுத்தக்கூடியது. அடுத்தது பை சிம்பிள், ஏற்கனவே ஒரு பை சிம்பிள் பார்த்தோம். அந்த பை வந்து அந்த பை வேறு, அது மேத்தமெட்டிக்கல் கான்ஸ்டன்ட்டு. இந்த பை வந்து பிஹெச்ஐன்னு கொடுத்துருக்கு, ஃபை அப்படின்னு சொல்கிறோம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஒர்க் ஃபங்க்ஷன், அதுக்காக கொடுக்கக்கூடியது இந்த பை சிம்பிள். அடுத்து ஒமேகா, ஒமேகா பார்த்தீங்கன்னா ரெண்டு சிம்பிள்ஸ் இருக்குது, டபிள்யூ மாதிரி இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஓ இன்வெர்ட் மாதிரி இருக்குது. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, ரெசிஸ்டன்ஸ் இன் ஹோம்ஸ், ஆங்குலர் ஃப்ரீக்வன்சினா நம்ம டபிள்யூ மாதிரி பயன்படுத்துவோம். ரெசிஸ்டன்ஸ் இன் ஹோம்ஸ்னா இந்த ஓ வித் லைன்ஸ், பாட்டம் லைன்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுதான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய சிம்பிள்ஸ். அதுக்காக தான் தனியாக ஒரு வீடியோ பதிவே கொடுத்துருக்கோம். இன்னும் வேறு என்ன சிம்பிள்ஸ் இருந்தாலும் அதை சேர்த்து நம்ம தனியாக ஒரு ஃபைலாக பார்ப்போம். தேங்க்யூ ஆல்.